பூர்ண நிலவான பின் அது தேய்பிரையாவது போன்று தேயாது. நாம் பூர்ண நிலவாகி அனைத்தின் தன்மை தெரிந்து கொண்ட பின் இன்று பூர்ண நிலவாக இருக்கும் துருவ நட்சத்திரம் இன்று எதிலும் இருள் சூழாது. எதனையும் அதை அடக்கிட முடியாது. எத்தகைய விஷத்தன்மை வந்தாலும் ஒளியின் சுடராக மாற்றிக்கொண்டிருக்கும். அதன் அரவணைப்பில் வந்த 6வது அறிவு 7வது நிலை பெற்ற சப்தரிஷி மண்டலம் அதை கவர்ந்து இன்று 7வது சப்தரிஷி மண்டலமாக வாழ்ந்து கொண்டுள்ளார். ஆகவே மனிதனானத்தின் கடைசி நிலை பூர்ண நிலா என்ற நிலையை கொண்டு பூர்ண ஒளி சுடராக நாம் மாறுவதே மனிதன் எண்ணத்தால் கவர்ந்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றினார். அதை போல நாமும் பெற முடியும், அனைவரும் பெற முடியும். மனிதனுக்கு பின் அகண்ட அண்டத்தில் எல்லையே இல்லாத இடத்தில் விரிவடைந்த நிலைகள் ஏகாந்த நிறைவு கொண்டு எதனையும் அடக்கி ஆக உணர்வின் நிலைகள் மகிழ்ந்திடும் நிலைகள் நாம் பெற முடியும். ஏகாதசி எதனையுமே நமக்குள் ஏகாந்த நிறைவு கொண்டு 10வது நிலை என்ற ஒளியின் உணர்வாக நிலையான சரீரமாக நாம் இருக்க முடியும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் இப்ப நாம் சொல்லும் உணர்வினை காட்டுவதற்கு ஏகாதசி விரதம் என்று சொல்வார்கள். இன்று நாம் பக்தி மார்க்கத்தில் ஏகாதசி விரதம் என்றால் ஆண்டவனுக்காக சாப்பாடை படைத்து அது உணர்வை எல்லாம் ஆண்டவனுக்கு ஒப்படைத்து விட்டு அதுக்கப்புறம் நாம் உணவு உட்கொள்வது என்ற நிலைப்படுத்துவார்கள். ஆக ஆண்டவன் யார் என்ற நிலைகள் புரியாது. ஏகாதசி விரதம் என்றால் என்னென்றே புரியாத நிலைகள் வாழ்கின்றோம். 10வது நிலையான நிலைகள் இப்ப மனிதனின் வாழ்க்கை துன்பப்பட்டோர் பார்த்திருக்கிறோம், துன்பப்படுத்துவோரை பார்த்திருக்கிறோம், வேதனைப்பட்டோரை பார்க்கின்றோம், கோபிப்போரை பார்க்கின்றோம், கோபித்த உணர்வுடன் இருப்பதை காண்கின்றோம், நோயுடன் வாடுவோரை நாம் காணுகின்றோம். இதையெல்லாம் நமக்குள் வருகின்றது. பகைமை உணர்ச்சி ஊட்டுவோரையும் பார்க்கின்றோம். நுகர்ந்தறிந்த உணர்வு நமக்குள் உண்டு. ஆனா இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அருளொளி பெற்ற அந்த உணர்வின் தன்மை நமக்குள் செலுத்தி நாம் யாரையெல்லாம் பார்த்தோமோ அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும், அவர்கள் உடல்கள் நலம் பெற வேண்டும், அவர்கள் குடும்பத்தில் பற்றும் பாசம் வளர வேண்டும், அந்த பேரொளி படர வேண்டும், பேரொளியாக அந்த குடும்பங்கள் வளர வேண்டும் என்று எண்ணினால் நாம் அவருடைய நோயின் உண்மை நமக்குள் இருந்தாலும் நாம் இதை மறந்து எல்லோரும் பெற வேண்டும் என்று அந்த உணர்வின் தன்னை இழக்கும்போது ஏகாந்த நிலை ஆகின்றது. ஏகாதசி ஆக 10வது நிலை அடைய முடிகின்றது. இதைத்தான் விரதமாக இருக்க சொன்னார்களே தவிர அன்றைய நாள் எல்லோரும் மகிழ்ந்து வாழ வேண்டும், நான் பார்த்தோர் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும், நோய்வாய்ப்பட்டோர் உடல்களில் மகிழ்ச்சியின் அருணர்வு படர வேண்டும் என்று இந்த உணர்வினை செலுத்தினால் அவர்களுடைய நிலைகள் நமக்குள் வளராதபடி இது ஏகாதசி 10வது நிலை அடையும் சக்தியை நான் பெறுகின்றது. ஆனால் இதை வரிசைப்படுத்தி சொன்னால் இதை என்ன சாப்பாடை பொங்கி விட்டு அப்புறம் கொடுத்து அப்போ இப்படித்தான் நாம் ஏகாதசி விரதங்கள் இருக்கின்றமே தவிர நாம் இதை தெளிவாக தெரிவித்த அருண் ஞானி அகசின் உண்மையின் உணர்வை நாம் அறிய முடியாது, காலத்தால் மறைந்து விட்டது. ஆக இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் என்பதற்கு இதை உங்களுக்குள் தெளிவாக்குவது. இப்படி தனது வாழ்க்கை தீமைகளை வென்று 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 உண்மையின் உணர்ந்து தீமை என்ற நிலையை அகற்றி அகற்றி அருண் ஞானத்தை தனக்குள் உயர்த்தி உணர்வின் பெற்ற பின் தான் திருமணமான பின் தன் மனைவிக்கு எடுத்து சொல்லுகின்றான் செவி வழி. அந்த உணர்வின் தன்மை கணவன் சொன்னதை ஏற்று அதை பெற வேண்டும் என்று இயங்குகின்றது. ஆக அவன் கண்ட உண்மையின் மனைவி காணும்போது கணவனால் பெற்ற சக்தி கணவன் மீண்டும் உயர வேண்டும், அந்த பேரருள் பெற வேண்டும், பேரொழி என்ற நிலையில் உருவெற வேண்டும், அந்த அருள் என்றும் எனக்குள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மனை எண்ணுகின்ற தான் கணவன் பெற்ற அந்த அருள் சக்தி தான் பெற்றான் என்ற நிலையில் மகிழ்ந்து கணவன் மேலும் உயர வேண்டும் என்று ஏங்கி அது மீண்டும் கணவனுக்கு அந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்குகின்றது. ஆனால் அந்த அகசியனோ தன் மனைவி கண்ட உண்மை, அது கண்ட பேருண்மை மீண்டும் அது வளர வேண்டும், எங்கள் இருமனமும் ஒன்றிட வேண்டும், அந்த உணர்வையும் ஒளியையும் நமக்குள் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் ஆண் பெண் என்ற நிலைகள் அறிந்தவன் அவன். அது இல்லை என்றால் உருவாகாது. தாவர இனங்களானாலும் கல் என்ற நிலையானாலும் அந்த ஆண்பால் என்ற நட்சத்திரத்தின் நிலையும் பெண்பால் என்ற நட்சத்திரம் இனம் ஒன்றான பின் தான் பாடைகளே உருவாகிறது என்ற நிலையை உணர்ந்தவன். ஆகவே தன் கணவன் மனைவியின் 2 கலக்க வேண்டும், அந்த பேரொளி என்ற உணர்வினை நமக்குள் பெற வேண்டும் என்ற இந்த மின்னலின் சக்தியை தனக்குள் கூற்றி தன் உடலின் உணர்வுகள் அனைத்தும் மின்னல் தாக்கப்படும் எப்படி இருவுகள் மாய்கின்றதோ, ஆக ஒளியின் மின் அணுக்கள் பரவுகின்றதோ, இதை போல அவன் தன் மனைவிக்கும் தனக்கும் பெற்று இந்த உணர்வின் ஒன்றாக இணைத்து
ஆக மின் அணுக்களாக தன் உடலின் அணுக்களை மாற்றும் சக்தி பெற்றார். அதனால்தான் துருவத்தை நோக்கி அதன் உணர்வின் தன்மை தனக்குள் நுகர்ந்து ஆக மின் அணுக்களின் தன்மை தனக்குள் மாற்றி துருவ மகரிஷி ஆனான். ஆக தனக்குள் சிஷித்துக் கொண்டான். கணவன் மனைவியும் இல்லாது நான் கடும் தவம் இருந்து வருவேன் என்றால் முனி என்ற நிலைதான் அடைய முடியும். எந்த ரிஷியும் கணவன் மனைவி இல்லாது உருவாக்க முடியாது. ஆக கணவன் இல்லாத மனைவியும் பெண்களும் நான் கடும் தவம் இருக்கிறேன் என்றால் அந்த உணர்வரும் உணர்வின் தன்மை கருவாக உருவாக்க முடியாது. ஆகவே கணவன் மனைவியும் இருவரும் இந்த உணர்வின் தன்மை எவர் ஒருவர் எடுக்கின்றனரோ அந்த உணர்வின் தன்மையை இணைந்து அந்த அணுத்தன்மையாக உருவாக்குகின்றனர். ஆகவே அவர் வாழ்க்கையில் இதை அந்த உயிர் எப்படி உருவானதோ அதே போல தன் உடல் உள்ள அணுக்களை அனைத்தையும் உயிரை போன்ற உணர்வின் வழியாக அது மடியாது அதன் உணர்வின் தனக்குள் ஒளியாக மாற்றும் தன்மை பெறுகின்றார். ஆக இன்று உயிர் வெளியே சென்று விட்டார். உடலில் நின்ற இந்த உணர்வுகள் பின் இந்த உடலிலே தின்று மடிந்திடும் நிலை வருகின்றது. பின் இந்த உடலை தின்று வெளிவந்த பின் மீண்டும் அதன் நிலையில் மற்ற செடிகளில் பட்டால் அது பூச்சியும் புழுவாக மாறுகின்றது. ஆகவே இதனை தனக்குள் அதை இணைந்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றிடும் சக்தி அவன் பெற்றார். ஆகவே கணவன் மனைவி ரெண்டரை கலந்து ஆக மின் அணுவின் நிலைகள் இருவரும் அதை கடந்து தன் உடலில் இருக்கக்கூடிய நிலை அனைத்தும் 27 நட்சத்திரத்தையும் ஒருங்கிணைத்து உணவின் ஒளி கதிராக பகமையற்ற நிலையாக எதனும் இயங்காது எதனும் இயக்கிடாது இவருடைய உணர்வுகளை அழித்திடாது அந்த உணர்வின் வலிமை பெற்றவன் அகசியன். ஆகவே அத்தகைய நிலை பெற்ற அகசியன் இரு உயிரும் ஒன்றி எதை கூர்மையாக பார்த்தனரோ அவன் வழிகொண்டுதான் இன்று துருவ நட்சத்திரமாக இருந்து நமது பூமி சுழற்சியில் அதன் பாதையில் தான் இருக்கின்றது. அது வரும் பாதையில் நிலை கொண்டு அதன் உணர்வை உணவாக உட்கொண்டு அதன் உணர்வின் ஒளியாக மாற்றிக்கொண்டு இன்று துருவ நட்சத்திரமாக அகசியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமானது. அதனின்று வரும் உணர்வினை தான் பின்பற்றி துருவத்தை நோக்கி அந்த உணர்வின் நுகர்ந்தோர் அனைவரும் அதன் வலிமை பெற்ற பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கின்றன. ஆகவே இந்த சப்தரிஷி மண்டலத்தை ராமாயண காவியத்தில் இதை வேறு விதமாக பிரித்து கூறியுள்ளார். ஆக கவிசிகள் ஒரு அரசன் சத்திரியன் அவன் தனது நிலைகளில் தான் நாட்டினுடைய ஆட்சி பிரியப்படும் போது தன் நாட்டுக்குள் இருக்கும் மற்றவர்களை தேடி வருகின்றான். ஆக மற்ற வளம் வந்து காடு மேடுகளையும் தான் வந்து பார்க்க வேண்டும் என்றும் ஆங்காங்கு வாழும் மக்களும் தனித்தன்மை கொண்டு தனக்குள் வாழ வேண்டும் என்று காடுகளில் தனித்து நின்று ஆக ஆண்டவன் அருள் பெற வேண்டும் என்று தனித்த நிலையில் இருப்பவர்களையும் பார்க்க வருகின்றான். அவ்வாறு அவரிடம் அரசனாக இருந்தாலும் அந்த உயர்ந்த சக்தி பெற்றவுடன் ஆசி பெற்றால் அதன் அருளும் நமக்கு கிடைக்கும் என்று கவிசிகன் வருகின்றான். ஆக இவ்வாறு கவிசன் காட்டுப்பகுதியில் வரப்படும் போது அப்போதுதான் வசிஷ்டர் அங்கே யாக வேள்விகளை நடத்தி ஆக அதன்படி கொண்டு அந்த உணர்வின் பல அணுக்களை சேர்த்து வேண்டியவரை இப்போது உருவாக்க வேண்டும் என்றால் அப்போது உருவாக்குகின்றது. நாம் பார்க்கின்றோம் சில மந்திரவாதிகள் உடனே வந்து கற்கண்டு வரவழைப்பதும் பல பொருள்களை வரவழைப்பதும் லட்டை வரவழைப்பதும் பொருள்களை வரவழைப்பதும் இருக்கின்றன. ஆனால் அன்று பிரம்மகுரு என்று வசிஷ்டரால் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் மனித உடலுக்குள் பதிவாக்கி அவர் பல முறைகளில் கவர்ந்து அதன் வழிகொண்டு எண்ணத்தை ஆணையிட்டார். இதுதான் அங்கே பசு என்று நிலைகளில் காமதேனு என்ற நிலைகளில் இப்படி ஒருங்கிணைந்த ஒரு ஆவியின் தன்மை உருவாக்கினான். அதனிடம் கவர்ந்தால் அதன் வழிகொண்டு சில செயல்கள் செய்யலாம். நாம் முஸ்லிம் நாடுகளிலேயும் அலாவுதீன் அற்புத தீபம் என்று இதில் போல அதனிடம் ஒளி எழுப்பினால் வேண்டியதை கொடுக்கும், அவர்கள் வேண்டிய வரங்களை சொன்னால் போதும், கட்டளையிட்டால் எல்லாம் கொடுக்கும் என்றும் மதத்தின் அடிப்படையில் அங்கே இத்தகைய நிலைகள் கூறுகின்றன. ஆனால் இங்கே ராமாயணத்தில் வசிஷ்டர் என்பவர் பிரம்மகுரு என்றும் சிருஷ்டிக்கக்கூடியவன் என்றும் ஓர் உடலுக்குள் உணர்வை பாய்ச்சி அந்த உணர்வின் தன்மை வளர்க்கச் செய்து அதன் வெளிக்கொண்டு வரப்படும் போது அவன் காட்டுக்களில் அவன் தவம் இருப்பனும் அவன் வேண்டியதை அங்கே உருவாக்கி உணவாக கொடுக்கும் ஆவியங்களை ஒன்று சேர்த்து வைத்துள்ளார். அதை காமதேனம் என்று அழைக்கின்றனர். அவ்வாறு அது வேண்டியதை கொடுக்கும் என்ற நிலை வரப்படும் போது இவன் கவிசிகன் தான் அரசு கீழ் இருக்கக்கூடிய ரிஷிகளை காணும் நிலை வருகின்றான். ஆக ஆங்காங்கு காட்டுகளுக்கும் இவன் வேட்டையாடி செல்ல அவன் வருகின்றான். அவன் பிடித்த நாட்டுகளின் அதன் பாதையில் போகும் பாதையும்
மற்ற நாடுகளுக்கு கடந்து செல்லும் பாதையாக இருப்பு நிலையில் சுழன்று வருகின்றான். ஆனால் அதே நேரத்தில் இளைப்பாற இன்று அன்று வசிஷ்டர் தங்கியிருக்கும் இடங்களுக்கு செல்லுகின்றார். ஆனால் அவருடைய குடிசைக்கு சென்ற பின் வரவேற்கின்றனர். அதற்கு வேண்டிய உபச்சாரத்தை கொடுக்கின்றனர். சரியென்று தாகம் இளைப்பாறி தான் செல்லப்படும் போது உணவுக்கு நேரமாகிவிட்டது, நீங்கள் உணவை உட்கொள்ளுங்கள் என்று கேட்கின்றான் வசிஷ்டர். ஆகா என்ற நிலையில் இல்லை, நாங்கள் பெற போகின்றோம், எங்களுக்குள் படைகலங்கள் அதிகம், நீங்கள் குடிசையில் வாழ்பவர், எப்படி இத்தனை பேருக்கும் உங்களுக்கு கொடுக்க முடியும்? நாம் ஒருவனும் சாப்பிட முடியாது. நான் ஒருவன் சாப்பிட்டால் எனக்கு பின்னணியில் இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்க உங்களால் முடியாது. அவர்களை விடுத்து நாம் உணவாக உட்கொள்ள முடியாது. எனக்குள் இயங்கும் அவர்களுக்கு நாம் உணவு கொடுத்தே ஆக வேண்டும். அதனால் அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம், நான் செல்லுகின்றேன் என்று மீண்டும் பல முறை சொல்லுகின்றேன். இல்லை, உங்களுக்கு இந்த உணவை நாம் படைக்க முடியும், அந்த சிரமம் எனக்கு இல்லை என்று காமதேனை அழைக்கின்றான். இந்த படைகலங்களுக்கும் அரசர்களுக்கும் வந்தோருக்கெல்லாம் இந்த உணவை கொடு என்று கட்டளை இடுகின்றான். ஒரு நொடிக்குள் அவர்கள் விரும்பிய உணவுகள் அனைத்தும் உணவுகளை கொடுக்கின்றது, மகிழ்ச்சி வருகின்றன. இந்த கவிசிகனும் பார்க்கின்றான். ஆக இங்கே அவன் சாதாரண நிலை என்று ரிஷி என்று தான் எண்ணினோம். அனைத்தையும் அவன் படைக்கும் திறன் பெற்று அனைவருக்கும் உணவு கொடுக்கும் சக்தி பெற்றிருக்கிறான். ஆகினால் அந்த பசு என்ற காரணத்தில் இதெல்லாம் சில உண்மை நிலைகள் மறைத்து இது பசு என்ற நிலைகள் கொண்டு வருகின்றன. ஏனென்றால் காமதேன் என்று நிலைகள் அத்தகைய சக்தி உருவாக்கி வைத்துள்ளார். ஆகவே அதை இவன் விரும்புகின்றான் கவிசிகன். ஆனால் விரும்பினாலும் அவன் தான் கொடுக்க முடியாது, இதுவே எனக்கு ஜீவநாடியாக இருக்கின்றது, கொடுக்க முடியாது என்கின்றான். இருந்தாலும் உங்களுக்கு வேண்டி எவ்வளவு வேண்டுமானாலும் கோடிக்கணக்கில் பொன்களை தருகின்றேன், கோடிக்கணக்கில் மாடுகளை தருகின்றேன், கோடிக்கணக்கில் உங்கள் சேவர்களை கொடுக்கின்றேன், அது ஒன்று எனக்கு இருந்தால் போதும் என்கின்றான். ஆனால் அவன் செய்த உணர்வுகள், அவனுக்கென்ற மந்திரத்தால் உருவாக்கப்பட்ட பல ஆதி நிலைகள் இடும் கட்டளை அவ்வப்போது அதை உருவாக்கிவிடும். பார்க்கின்றோம், திடீரென்று வந்த பின் ஒரு பொருள் இங்கே இருக்கும், சில பஞ்சாமிரத்தை கூட கொடுப்பார், பழனி மேல இருப்பவனுடைய இறக்கால சந்தனத்தை தட்டுவான், உடனே சந்தனத்தை கொடுப்பான். இப்படியெல்லாம் ஆண்டவன் இவனுக்குள் இருக்கிறான் என்று உணர்வின் இன்னொரு ஆவியின் தன்மை கொண்டு அதனை கவர்ந்து கொடுக்கும் சக்திகள் இன்றும் இங்கே உண்டு. அதன் வழி கொண்டுதான் அன்று அவன் செய்தான். அதன் வழியில் கொண்டு வரும்போது இதை இவன் ஆசைப்படுகின்றான். பல பலகணைகள் கொண்டுதான் நான் ஜெயிக்க வேண்டியுள்ளது, சில உணவுக்காக உழைத்தே தான் செயல்படுத்த வேண்டியிருக்கு. இதை கொடுத்தால் என் நாட்டு மக்களையும் மற்ற எதிரிகள் வந்தாலும் அதை பற்றி அஞ்சாது, நாட்டை மகிழச் செய்யலாம், அனைவருக்கும் உணவை கொடுக்கலாம் என்று கவிஷன் எண்ணுகின்றான். இருந்தாலும் அவன் கேட்டதை விரும்பவில்லை என்றால் அவனுக்கு சத்திரியன் என்ற நிலையில் கோபமும் அதிகமாகி விடுகின்றது. ஆனால் கோபம் அதிகமான பின் கேட்டு விரும்பி பார்க்கின்றான், முடியவில்லை. ஆனாலும் உடனே சத்திரியனுடைய வம்சம் என்ன, ஒன்று ஒரு நாட்டின் மேல் படையெடுத்தால் அவன் மனைவியோ மக்களோ இருந்தால் என்னிடம் ஒப்படைத்து விடுவேன் என்று கேட்பான். கிடைக்கவில்லை என்றால் உடனே போர் செய்து தான் வெற்றி கொள்வான். என வம்புதானே அரசனுடைய சத்திரியின் தர்மம். அவன் எண்ணீதி அவன் கிடைக்க வேண்டும் என்று சத்திரிய தர்மம், அந்த அரசனுடைய வாழ்வு. அவன் கிடைக்கவில்லை என்றால் போர் செய்வது. இப்ப சாதாரண மனிதன் ஒன்று கிடைக்கவில்லை என்றால் பசியா இருக்கிறான், இவன் திருட போனான், அவன் எடுத்து சாப்பிட்டானே இவன் திருடன். சத்திரியன் அரசன் இதை எடுத்துக்கொண்டால் அரசன் நீதி, மனிதன் பசியா இருக்கிறான்னு ஒன்று எடுக்க போனால் இவன் திருடன் என்று பட்டஞ்சாட்டி. ஆனால் இங்கே ஒழித்து கட்டி விடுகின்றோம், பல துன்பத்தையும் ஊட்டுகின்றோம், அவன் இரக்கமற்று தாக்குகின்றோம், இரக்கமற்ற செயல்களை செயல்படுத்துகின்றோம். ஆகவே இவ்வாறுதான் அரச காலங்களில் சத்திரிய தர்மங்களை பற்றி இப்படி விரிவாக்கப்பட்டு மனிதன் தான் உண்மையின் உணர்வை அறியாது. ஆக அரசனுடைய நீதிகளைத்தான் இன்று மதங்கள் என்றும் இனங்கள் என்றும் மதத்துக்குள் இனங்கள் பிரிக்கப்பட்டு இன்று போர் முறை கொண்டு ஒருவரை ஒருவர் நாம் கவர்ந்து கொள்வதும், இனங்களாக பிரித்த பின் இன்னொரு இனத்தை தட்டி பறிக்க வேண்டும் என்ற அவன் என்னடா அவன் ஆள் கம்மியாக எனக்கு தட்டி எடுத்து அவன் இவனுக்கு என்னடா வாழ்வு. இன்றைக்கு இனத்தின் நன்மை கொண்டு அரசு நிலையை வந்ததுதான் இனங்களை பிரிக்கப்பட்டு இந்த இனம் அந்த இனம் என்ற நிலையில் இப்போது வலு கொண்டவன் வலு இழந்தவனை தட்டி பறித்துக் கொள்வதே தர்மம். இதுதான் சத்திரிய தர்மம் என்று இன்றும் நாட்டில் உலாவு கொண்டிருக்கின்றது. இன்றும் பார்க்கின்றோம் சத்திரிய தர்மத்தை அமெரிக்காவில். அவன் ஓரளவுக்கு முன்னணியில் வந்தான் என்றால் தான் சொன்னது நான் கேட்க வேண்டும், மற்றவர்கள் இந்த அணுவோ மற்றவர்கள் ராக்கெட்டோ செய்யக்கூடாது என்கின்றான். ஆனால் இதை மற்ற நாட்டில் நீ தாக்கி
மற்றவர்களை நீ துன்புறுத்தி விடுவாய் என்கின்றான். எங்கேயோ அவனுடைய தூதரகத்தை எவனோ ஒடித்தான், நொறுக்கினான் என்ற உடனே என்ன செய்தான்? அந்த தீவிரவாதி கும்பல்கள் எங்கே இருக்கின்றதோ, அந்த தீவிரவாதிகள் என்று எந்தெந்த நாட்டில் இருக்கின்றதோ அங்க ராக்கெட்டை ஏவி பொதுமக்களையும் கொண்டு குவிக்கின்றான். ஆக அவனுடைய தர்மம். ஏனென்றால் அவனிடத்தில் வலிமை இருக்கின்றது, அவனை கேட்பது கால் இல்லை. அதனால்தான் இன்று உலக நிலைகளில் மற்றவர்கள் அணுகுண்டோ ராக்கெட்டோ மற்றவர்கள் செய்தால் தன்னை மீறி விடுவான். அவருடைய நிலைக்கு நாம் அடிமையாகி விட முடியும். அதனால் வளராது தடுத்தால் என்ற நிலையில் இன்று இப்படி இருக்கின்றது. இதில் விஞ்ஞான உலகில் நாம் பெற்றாலும் இன்று நாம் உணவின் தன்மை இருக்கும் போதுதான் உணவை வைத்துதான் நாம் வாழுகின்றோம். ஆக விஞ்ஞான அறிவால் கண்டுணர்ந்த தீமையின் உணர்வுகளை உருவாக்குகின்றான். நம்ம நாட்டுக்குள் அந்த அணுக்களை பரப்பி விட்டால் நாம் வேற ஒன்று நம்மளுக்கு தெரியாது. சில வித்துகளில் சில விஷ அணுக்களை பாய்ச்சுகின்றான். அந்த வித்துகளை நாம் வாங்கி இதனுடைய நான் பயிரிட்டு நல்ல உணவாக உட்கொள்வோம் என்றால் இந்த பயிரிட்ட பின் இதிலிருந்து வெளிப்படும் உணர்வுகள் நாம் மற்ற பயிர்கள் ஊடுருவி மருடாக்கி வெள்ளாமையே இல்லாது பண்ணிவிடும். இப்படி செய்து பட்சித்து பார்த்த நிலைகள் அனைத்தும் உகண்டா போன்ற நாடுகளில் பரப்பச் செய்து உணவுக்காக ஏங்கி அங்க இருக்கக்கூடிய மக்கள் மடிந்து கொண்டிருப்பதையும் பார்க்கலாம். ஆக விஞ்ஞான அறிவு கொண்டு மற்றவர்கள் மடிவதை பற்றி சர்க்கரை தர்மம். ஆனால் தன் இனத்தை உருவாக்கிக் கொள்ளலாம், தன் இனத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றும் மற்றவர்கள் இரக்கமற்று கொள்வதையும் அவன் இரக்கமற்று தாக்கி கொண்டுள்ளான். ஊர் மெச்ச நாம் உலகமெல்லாம் அறிந்தோம், நாங்கள் அவங்களுக்காக உலகம் முழுவதுக்கும் சேவர்கள் அனுப்பி நாம் உணவு கொடுத்தோம் என்று கொள்வதும் இவனே. மக்கள் மத்தியில் பேர் வாங்குவதற்காக இன்றைய அமெரிக்கா உலக நிலைகளில் இவ்வாறு கடும் தீய விளைவுகளை உருவாக்கி கொண்டுதான் உள்ளது. ஏனென்றால் நாம் வெறும் ஆன்மீகத்தை மட்டும் பேசி நாம் காத்து விடலாம் என்றால், சாமியை கும்பிட்டு சாமியாரை கும்பிட்டு நாம் எல்லாம் வந்துவிடும் என்றால் சாமியாரும் ஒன்றும் செய்ய முடியாது, சாமியும் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் என்று வணங்கிய அதன் நிலைகளில்தான் முகமதியர்கள் படையெடுத்து வரப்படும் போது இந்து இந்துக்கள் என்று சொல்லும் இவருடைய ஆலயங்களை இடித்து தள்ளிவிட்டு அவன் செயல்படுத்தினான். அப்போது அந்த இடித்து தள்ளும் போது இந்த நம்மை காக்கும் கடவுள் அதை காத்திருக்க வேண்டும் அல்லவா? ஆக மனிதனின் உணர்வின் எண்ணங்கள் தான் அங்கே இயக்குகின்றது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இன்று முகமதியர் படையெடுத்து வந்தனர், அதன்படி ஆக்கிரமித்து அங்கே மசூதிகளை கெட்டிக் கொண்டனர். இன்று இவர்களுடைய வலுகொண்ட பின் இடித்து விட வேண்டும் என்று இன்று இடிக்கப்படும் போது அங்கே அவருடைய நிலைக்கு கடவுள் அவங்களை காப்பாற்றவில்லை. அந்த காலத்தில் அங்கே அரசனுடைய நிலைகள் ராமர் நிலை இருந்த இடத்தை இவர் இடித்துவிட்டு இந்த கோயிலை கட்டினார். ஆக சிவன் அனைத்துக்குமே செயல்படக்கூடியவன் என்று இன்று காசி கங்கரையின் அங்கு சிவன் ஆலயத்தை இடித்துவிட்டு அங்கு மசூதியை கட்டி கொண்டார். ஆனால் அந்த கடவுள் ஏண்டா என் இடத்துல கெட்டன்னு அவனை காக்க முடியல, அப்புறம் நம்மளை எப்படி காக்கும்? ஆக கடவுள் என்ற நிலைகளை நாம் எண்ணத்தால் உருவாக்கும் உணர்வை நமக்குள் உள் நின்று அந்த உணர்ச்சி செயல்படுத்தப்பட்டு அந்த உணர்வின் செயலாக தான் வாழுகிறோம் என்ற நிலைகளை தெளிவாக தெரிந்து கொள்ளும். மனிதனின் வாழ்க்கை இந்த உடலுக்கு பின் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எதன்படி வாழ்ந்திட வேண்டும், இந்த உடலுக்கு பின் இனி பிறவியில்லா நிலைகள் அடைந்த அவர் மகிழ்ச்சியின் ஆக அகசியின் துருவனாகி கணவனும் மனைவியின் இரண்டர கலந்து உணர்வின் தன்மை ஒளியாக்கி மின் அணுவை தனக்குள் தன் உடல் உள்ள அணுக்களை ஆக நாம் உயிர் எப்படி 27 நட்சத்திரங்கள் 2 நட்சத்திரங்கள் நிலைகள் மோதும் போது இன்னொரு எதிர்கொண்ட நிலைகள் ஆகும்போது மோதலாகி துடிப்பாகி ஒரு உயிரணு ஆகின்றது. ஆக அந்த உயிரணுவை தான் நுகர்ந்து கொண்ட பின் அதன் உணர்வு துணை கொண்ட இந்த மின் கதிர் வீச்சியின் தன்மை கொண்டு தாவர இனத்துக்குள் கலந்த பின் இந்த உயிரின் தன்மை தனக்குள் எடுத்துக்கொண்ட பின் அதுவே அணுவின் தன்மை அடைய செய்கின்றது. ஆக அணுவின் மனமே நம் உடலாகிறது என்ற நிலையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வது நல்லது. ஆகவே இவ்வாறு வளர்ச்சி அடைந்த நிலைகளிலும் அகசியன் இந்த மின்னலின் மற்ற 27 நட்சத்திரங்களில் அந்த மின் கதிர்களை கணவனும் மனைவி எடுத்து அதனும் தனக்குள் ஐக்கியமாக்கி உயிரின் தன்மை ஒளியாக்கியுள்ளனர். 27 நட்சத்திரங்களின் தன்மையை தனக்குள் கவர்ந்து வந்ததை சூரியன் பாதரசமாக மாற்றி தாக்குதலாகி விஷத்தின் தன்மை பெருத்து அந்த உணர்வு இயக்கமாக இந்த பிரபஞ்சம் இயக்கினாரும் இதை போல அந்த 27 நட்சத்திரத்தால் உருவான உயிரணோ இதன் உணர்வை உடலாக எடுத்து மாற்றி வரும் நிலை பெற்றாலும் இதிலிருந்து இன்று நாம் பல கோடி மனிதர்களானாலும் இன்று மடிந்த பின் இந்த நாம் பிதைத்தால் இந்த உடலுக்குள் புழுக்களாகி மீண்டும் அது மடிந்து மண் புழுக்களாக வெளிவருகின்றது. ஆனால் மண்ணுக்குள் நீங்க பிதைத்தாலும் இந்த உடலில் இருந்து மீண்டும் அது மண் புழுவாக வெளிவருகின்றது. அல்லது அதன் வளர்ச்சியின் தன்மையை கொண்ட பின் அது இன்று இந்த பூச்சி போன்று அதை குறைந்து வெளிவரக்கூடிய தன்மையை பெறுகின்றது. நீங்க சுட்டாலும் இந்த ஆவின் தன்மை சென்ற பின் இந்த உணர்வின் சூரியன் காந்தப்புற அறிவை கலந்து அலைகளாக மாற்றுகின்றது. எதனை உணர்வின் நுகர்கின்றனரோ அங்கே மீண்டும் அது உருபெறும் தன்மை வருகின்றது.
எதுவும் அழிவதில்லை என்ற உண்மையை உணர்கின்றான். அகசியன் உணர்ந்த நிலைகள் கொண்டுதான் தன் உணர்வின் தன்மையை தான் கணவனும் மனைவியும் இரு உணர்வும் ஒன்றாக்கி 27 நட்சத்திரங்களில் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது மின் கலைகள் படர்கின்றது, அந்த ஒளிக்கட்டைகள் பரவுகின்றது. அதனை உற்று நோக்கும்போது இவன் கவரும் தன்மையும் உடல் உள்ள அணுக்களுக்கும் சேர்க்கும் உணர்வும் இந்த உயிர் எப்படி ஒளியானதோ, இந்த உயிர் நாம் தீயில் படிந்தால் இந்த உடலில் கொதித்தால் உயிர் வேவதில்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த உடலில் நுகர்ந்த உணர்வுகள் எந்த குணமோ அந்த உணர்வுக்கொப்ப சாகா கலையாக மாறுகின்றது. இந்த உணர்வின் தன்மை உடலுக்கு சென்ற பின் இந்த உணர்வுக்கொப்ப மறு உடலை உருவாக்கி விடுகின்றது. ஆகவே இதனை அருளி என்ற உணர்வினை நம் உடல் உள்ள அணுக்களுக்கு ஒளியின் நிலைகள் உருவாக்கினார். உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக அது ஆவதைத்தான் அவன் அன்று பெற்றான். அவன் உணர்வை பின்பற்றி நமக்குள் வலுவானால் இந்த மின்னல்கள் எவ்வளவு தாக்கினாலும் அந்த உணர்வு ஒளிக்கட்டைகளாக மாறுவதை நம் உடல் உள்ள அணுக்கள் அதை கவரும் தன்மை வரும். நாம் நுகரப்படும் நம் உடலுக்குள் சென்று நமக்குள் இருள் என்ற நீக்கி ஆக உணர்வை ஒளியாக மாற்றும் திறன் பெறுகின்றது. இன்று நாம் உயர்ந்த குணங்கள் கொண்டு வாழ்ந்தாலும் வேதனை என்ற உணர்வை நாம் நுகர்ந்தால், வேதனை என்ற உணர்வை நமக்குள் சேர்த்து விட்டால் அது என்ன செய்யும் என்று பார்க்கலாம். வேதனைப்படுவோர் இருக்கும் பக்கம் அது நுகர்ந்து நம் உடலில் வேதனை அணுக்கள் உருவாகி நல்ல அணுக்களை வளர விடாது தடுக்கின்றது. இதை நாம் வாழ்க்கையில் பார்க்கின்றோம். இதை போன்ற கொடுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்கு குரு இந்த உலகின் நிலைகள் ஞானிகள் காட்டிய நிலைகளை சுய லாபங்களுக்காக கொண்டு சென்றவர். அவன் உடலின் இச்சைக்கு வாழச் செய்தார். ரிஷிகள் அனைத்தும் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரம் பெற வேண்டும் என்று உயிரென்ற நிலைகள் எங்கே வீட்டிருக்கின்றதோ, ஆடானாலும் மாடானாலும் ஆக மற்ற நிலைகள் இருந்தாலும் அதன் உணர்வின் நிலைகள் கொண்டு தனக்குள் நகர்ந்து அதன் உயிரின் தன்மை தன்னுடன் இணைந்து வாழ வேண்டும் என்ற உணர்வை கொண்டவன். ஆக அப்படி பெற்றவர்கள்தான் ரிஷியின் தன்மை அடைகின்றனர். இந்த உயிரை பல கோடி சரீரங்களை உருவாக்கியது அந்த மனிதனானத்தின் உணர்வின் அறிவாக தெளிவாக்கின்றது. அந்த தெளிவான நிலைகள் கொண்டு வான் வீதியில் எது உருவாக்கிறதோ அதன் ஒளிக்கதைகளை நமக்குள் சேர்க்கப்படும் போது நம்முடைய அணுக்களின் தன்மை ஒளியாக மாறுகின்றது. ஆகவே அத்தகைய நிலைகள் மாற்றும் நிலைகள் மாற்றிய எவனோ அதன் உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும் போது அவன் வழியில் நாம் அவன் இருக்கும் இடம் நாம் சென்றடைய முடியும். 6வது அறிவு 7வது நிலை என்ற நிலையில் அதன் வழி நாம் பெறச் செய்வதற்கே உங்களை தெளிவாக பதிவாக்குவது. ஆனால் மனிதன் இன்று இருக்கின்றோம். மனிதனுக்கு பின் நாம் எதை செய்கிறோம் என்று பார்க்கணும். ஒரு இன்று மகிழ்ச்சியான நிலைகள் வாழ்கின்றன, அழகான உடலாகவும் இருக்கின்றது. ஆக மகிழ்ச்சியான சிரித்த புன்முகத்துடன் ஆடுகின்றான். ஆனால் அந்த குடும்பத்திற்குள் சிறிதளவு குறைபட்டால் போதும் தன் மகிழ்ச்சிக்கு இடையூறு வந்த பின் என்ன வாழ்க்கை என்ற நிலைகளில் விஷத்தை தின்றோ அல்லது தின்று அது மடிந்தால் அந்த மடியின் தருணத்தில் வரும் கஷ்டத்தால் தான் இப்படி ஆய்விட்டதே என்று சிறிது நிலைக்கு நாம் எண்ணி இந்த உணர்வின் தன்மை மடிகின்றமே என்ற நிலையை கொண்டு தன் சார்புடைய நண்பரோ அல்லது தனது குழந்தையோ தான் யார் மேல் பற்றும் பாசம் கொண்டதோ அவர் கடைசி நிமிஷத்தில் இறந்தால் இந்த உணர்வின் ஆவி அவருடைய உடலுக்குள் சென்று இவர் விஷம் குடித்து மடிந்தது போன்று அந்த உடலை ஆட்சி படைக்கின்றது. இதை நாம் பார்க்கின்றோம் என்று இதை பொய்யை ஓட்டுகின்றான், அதனுடைய நிலைகளை செய்கின்றான், எலக்ட்ரிக் சாக் அடித்து மாற்றுகின்றான் என்ற நிலையெல்லாம் வருகின்றது. இவையெல்லாம் மாற்ற முடியாது. ஆகவே இதை நீங்கள் அதிகமாக சேர்த்தால் அதே மீண்டும் விஷயத்தை உட்கொண்டு மடியும் சக்தி வரும். ஒரு ட்ரெயினில் படிந்து இதே போல ஒரு ட்ரெயினில் விழுந்து மடிந்து விட்டால் அதன் உணர்வின் பருவம் வரும்போது தான் அதன் நிலையை அது வேதனையாகி அது இறந்தார். நந்தமேல் பற்றிருந்த நாவி இங்கே உடலுக்குள் வந்தான். அதே போல இந்த உணர்வு அவன் வேதனைப்பட்ட உணர்ச்சிகளை கொண்டும் தன் குடும்பத்தின் பற்றி இழக்கு மீண்டும் இந்த உணர்வின் தன்மை வந்தால் இது சாகா கலையாக இந்த உடலை விட்டு சென்ற பின் அவனை அதே ட்ரெயினில் உழுகச் செய்யும். இந்த உணர்வுகளைத்தான் நான் அவரியாதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இன்று நாம் வேடிக்கையாக ஒரு ஆக்சிடென்ட்டை பார்க்கின்றோம். அதிர்ச்சி என்ற உணர்வு நமக்குள் வருகின்றது. நாம் பஸ்ஸிலே செல்லப்படும் போது வேகமாக பஸ் ஓட்டினால் போரும். இந்த நினைவலைகள் வந்தால் நமக்கு அச்சுறுத்தும் பய அலைகள் அதிகமாகின்றது. டிரைவரை பார்த்து இப்படி ஆகின்றதே என்ற நிலை எண்ணினால் இந்த உணர்வு தாக்கப்பட்டு நாம் எப்படி எந்த ரகத்தில் இருந்து அச்சுறுத்துமோ அதற்கு தக்கவாறு இவர் டிரைவர் நிலையை அணைத்து ஆக்சிடென்ட் ஆகும். நாம தான் அடிபோலும் மற்றவங்க தப்பிடுவாங்க. சில பஸ்ஸுகளை பார்க்கலாம், சில வாகனங்களை பார்க்கலாம். அவருடைய எண்ணத்திற்கொப்ப இந்த நினைவின் ஆற்றல் அதற்கு தக்க இவர் ஓட்டவும் செய்கின்றது. அங்கு மோதலும் ஆகின்றது. அவருக்கு அந்த வேதனை என்ற நிலை வருகின்றது. ஒரு கம்ப்யூட்டரின் நிலைகள் இயக்கப்பட்டு எதன் நிலையை பதிவாக்கின்றான விஞ்ஞான அறிவு கொண்டு அது ராக்கெட்டில் விடப்படும் போது அது குறித்த எல்லை வரையும் செல்லுகின்றது. அதன் உணர்ச்சியால் அது செயலாக்கும் தன்மை அடைகின்றது. இது விஞ்ஞானம் நிரூபிக்கின்றார். ஆக இதே நிலையில் நாம் மனிதனின் வாழ்க்கையில் இன்று
எலக்ட்ரான் என்ற நிலையில் நம் உயிர் எலக்ட்ரிக்காக இருக்கின்றது. நாம் நுகரும் உணர்வு எலக்ட்ரானிக்காக, இந்த உணர்வின் செயலாக்கங்களாக நாம் இயங்கி கொண்டு உள்ளோம். இதே போன்ற நிலைகளிலிருந்து நாம் மனிதன் மீள வேண்டும் என்றால் அருஞானிகள் காட்டிய அருள்வழியின் நாம் அந்த தியானத்தை பெற்று அதன் வரையில் பேரருளும் பேரொழியின் நமக்கு கூட்டி இந்த இருளென்ற நிலைகள் அகற்றி என்றும் ஒளி என்ற உணர்வு பெற்று அவனுடைய ஈர்ப்போட்டத்தில் சென்று இந்த பிரபஞ்சத்தை ஒளியாக மாற்றிய நாம் அதை போன்று இந்த வாழ்க்கையில் மின்னல்கள் எங்கே ஓதினாலும் இன்று அதை உதாரணமாக கடலில் படும் அதை மணலாக மாற்றினாலும் விஞ்ஞானி அதை ஹைட்ரஜனாக மாற்றுகின்றான். அதே சமயத்தில் யுரோனியமாக மாற்றுகின்றான். ஹைட்ரஜன் என்று நீருக்குள் மறைந்து உள்ள சக்தியை அது அழுத்தத்தின் தன்மை விடப்படும் போது நீரின் அழுத்தம் அதிகமானால் எப்படி ஆகின்றதோ அதே மாதிரி அந்த நீரின் அழுத்தமாகவும் உப்புச்சத்தாக மாறுகின்றது. ஆனால் உப்புச்சத்துக்கும் இந்த மின்னலின் தாக்கல் வரும்போது அது மணலாக மாறுகின்றது. விஞ்ஞானி அதை பிரிக்கின்றான், அளவை பழக்கின்றான். இந்த உணர்வின் தன்மையை பிரித்து அதை ஹைட்ரஜன் என்ற நிலையில் மீண்டும் அடக்குகின்றான். அதை எதிர்நிலை கொண்டு தாக்கப்படும் போது குழாயின் தன்மையில் வெடித்த பின் மீண்டும் இந்த சூரியன் காந்த புலனடில் கவர்ந்து கொண்ட பின் அது மற்றொன்றோடு கவர்ந்து சூரியன் எப்படி தனக்குள் உணர்வை பிரித்ததோ இதே போல அணுகுண்டை வெடித்தால் இந்த உணர்வு ஊடுருவி அதற்குள் இருக்கும் மற்ற நிலைகளை கரித்துவிடும். உணர்வின் ஒளிக்கதிராக பரவும், மற்றதை அழித்துக் கொண்டே போகும். இதன் உணர்வுகள் இன்று நாளடைவில் மற்ற கோள்களும் இது சூரியன் கவர்ந்து தன் அருகிலே செல்லும் காலம் வந்துவிட்டது. 2004 என்ற நிலையில் வரப்படும் போது இதனின் நிலைகள் ஆக இந்த சூரியன் அணுகும் போது இப்போ ஏற்கனவே நட்சத்திரங்கள் என்று வருவதை தான் கவரப்படும் போது அதான் எலக்ட்ரிக் என்ற நிலைகள் இயக்கமாக மாறுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த அதனால் உருவாக்கப்பட்ட இந்த நட்சத்திரங்கள் உருவானது அணு கரு விஷயங்களை தான் எடுத்து தான் சூரியன் பக்கம் போகும்போது இது மனிதனால் உருவாக்கப்பட்ட இதன் உணர்வு ஊடுருவி எதிர்நிலையாக்கப்படும் போது ஒரு ஒளிப்படமாக மாறுகின்றது. எலக்ட்ரிக் 2 வயர்கள் மோதும் போது எப்படி கரண்ட் அதிகமாகின்றதோ இதே போல எலக்ட்ரிக் அதிகமாக அது பெருகப் போகின்றது. அந்த உணர்வின் அழுத்தங்கள் ஒரு மொழிக்குள் நம் உயிரின் தன்மை எலக்ட்ரிக்காக இயக்குகின்றது. அந்த உணர்வின் தன்மை அதிகமாக இயக்கப்படும் போது நம் உடலில் இயக்கக்கூடிய எலக்ட்ரான் இதனுடைய அழுத்தம் குறைவாகின்றது. ஆனால் இந்த அணுக்களின் தன்மை நினைவை இழந்து கரியும் நிலையை வரப்போகின்றது. சிந்திக்கும் தன்மையும் சிந்தனையற்ற நிலையும் உருவாக்கும் போதும் மனிதனுக்கு மனிதன் சிந்தனையற்ற நிலை இன்னைக்கு உணவாக புசிக்கின்றான் ஹோண்டா போல நாட்டுகளில். அதே போல் அங்க மட்டுமல்ல, சில இடங்களிலும் கூட இத்தகைய மாமிசம் என்று உணவாக உட்கொள்ளும் போது மனிதனை மாமிசத்தை பார்சல் செய்து இதுவென்று உணவு கொண்டு அந்த ஓட்டவர் பேர் வாங்கி கொண்டிருப்பது நிலையில் இருக்கின்றது. இப்படியெல்லாம் மனிதன் பணத்தின் ஆசை வரும்போது இறக்கமற்ற நிலையை கொண்டு வாழும் நிலையை உருவாக்கி விடுகின்றேன். இதை போன்ற நிலைகள் வரும் இந்த உலகிலிருந்து நாம் மீளுதல் வேண்டும். 2004 என்று வரைப்போது நாம் சிந்தனை இழக்கும் முன் நாம அந்த சிந்தனை இழக்க விடாது தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நாம் காலையில் துருவ தியானத்தை இருத்தல் வேண்டும். கணவன் மனைவியின் இருவருக்கும் பெற வேண்டும் என்று ஏங்கி பெறுதல் வேண்டும். அந்த உணர்வின் தன்மை வளைத்து விட்டால் இவை அனைத்தும் நட்சத்திரத்தின் உணர்வு கொண்டு உங்கள் உடலில் உள்ள அணுக்களை மாற்றி அமைக்க முடியும். பின் இந்த உடலை விட்டு சென்றால் இனி உடல் இல்லை. இந்த இரு உயிரும் ஒன்றனை இணைந்து உணர்வின் ஒளியாக மாற்றி என்றும் வழியின் சரீரென்ற நிலையை திகழ முடியும். அதை பெற வேண்டும் என்ற ஆசையில் தான் உங்க உயிரான ஈசனை வேண்டி அவன் அமைத்துக் கொண்ட இந்த உடலுக்கும் அவன் ஒளியாக நின்று திகழ்ந்த அவன் உடலுக்குள் நாம் இருவருமே அந்த நிலைகள் பெறும் தகுதி வருகின்றோம். நீங்க வாழ வேண்டும் என்று எண்ணினால் நான் முதலிலே வாழ்கின்றேன். ஒருவரை கெடுக்க வேண்டும் என்று எண்ணினால் அதை கெடுக்கும் உணர்வே வருகின்றது. ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணினால் என்னைவே நான் ஏமாற்றிக் கொள்கின்றேன். சில பேர் ஏமாற்று வித்தியாக சிலர் செய்கின்றனர். அவர் உணர்வின் தன்மை கடைசியில் ஏமாற்றமே வரும். முதல்ல கெட்டிக்காரா இருப்பார், பின்னால் அவரும் ஏமாந்து விடுவார். இதை போன்ற நிலைகளிலிருந்து மாறி உங்கள் உயிரான ஈசனை மதித்து கணவன் மனைவி என்ற நிலைகளில் இரு உணர்வு ஒன்றனை இணைந்து இந்த வாழ்க்கையில் இருளை வென்றிடும் அருள் சக்தி வர வேண்டும் என்று மன உறுதி கொண்டு மகிழ்ச்சியில் காட்சி அருள்வழியில் நாம் இந்த பிறவியில் இருளை அகற்றி மெய்ப்பொருள் என்ற உணர்வை ஒளியாக்கி இந்த உடலில் பேரின்ப பெருவாள் என்ற வாழும் நிலையும் இந்த வாழ்க்கையில் வரும் நஞ்சினை அகற்றி பேரருள் பெற வேண்டும் என்று ஏங்கி பெறுவோம். ஆனால் இந்த வலுவை பெற்ற நாம் நம்முடன் வாழ்ந்து உடலை விட்டு பெருகி சென்ற அந்த ஆன்மாக்களை நாம் இதனின் வலுவின் தனையால் எதை எண்ணி உங்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று பெற்றமோ நாம் தியானித்த பின் இந்த எண்ணத்தின் தடை கொண்டு அடுத்து நம்முடன் வாழ்ந்து வளர்ந்த அந்த ஆன்மாக்களை நாம் எண்ணத்தின் வலுகொண்டு அந்த சப்தரிஷ மண்டலத்தினை இணைக்கப்படும் போது இந்த உடல் பெறும் உணர்வுகள் கரைகின்றது. ஏனென்றால் நஞ்சென்ற உடல் வந்த பிற்பாடு இந்த உடலை விட்டு செல்லுகின்றது. ஆனால் அந்த நஞ்சினை அங்கு கரைத்து விடுகின்றது.
அறிவென்ற உணர்வு மொழி நிலைக்கின்றது. அது சப்தரிஷி மண்டலத்துடன் அந்த துருவ நட்சத்திரத்தில் அவன் சமைக்கும் உணர்வு உணவாக எடுத்து ஒளியின் சிகரமாக அந்த பிரபஞ்சம் எப்படி சூரியன் ஈர்ப்போட்டத்தில் வளர்கின்றதோ இதே போல உயிராகி உணர்வின் தன்மை ஒளியாக்கிட்டு துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழும் இனி பிறவில்லா நிலை என்ற நிலை அடைய முடியும். ஆகவே நாம் இன்று பூர்ண நிலா என்ற நிலை அறிவது போல நமது மூதாதைகளை இன்றும் பூர்ண நிலா என்ற இந்த உடல் பெறும் உணர்வை கிடைக்கிடும் சப்த ரிஷி மண்டலத்துடன் இணைக்க நாம் கேட்டிருந்த உணர்வை நாம் நுகர்ந்து நமக்குள்ள அந்த ஒழு கூட்டி உடலை விட்டு சென்ற நான்மாக்களை சப்த ரிஷி மண்டலத்துடன் இணைய செய்து உடலில் பெறும் உணர்வை கரைக்கிவிட்டால் அது நஞ்சு என்ற நிலைகள் அங்கு கரைகின்றது. கரைந்த நேரத்தில் சூரியன் தனக்குள் கவர்ந்து மீண்டும் அது மாற்றி விடுகின்றது. நாம் இங்கே இறந்த உடலை கொண்டு சுட்டு சாம்பல் எடுத்து கங்கையில் கலந்தால் பாவம் போய்விடுவதால் போகாது. நமக்குள் நாம் ஏமாற்றிய நிலைகளே தான் அந்த ஒளிகடலில் மறை கரைத்தல் வேண்டும். ஆக கரைந்த உணர்வை சூரியன் கவர்ந்து தன் அருகிலே சென்று இது மாற்றி விடுகின்றது. ஆகவே இதை போன்ற நிலைகள் நாம் பெற ஞானிகள் கண்ட வழியில் நாம் செல்வோம். அரு ஞானத்தின் வாழ்க்கை வாழ்வோம். அனைவருடைய உயிரின் கடவுளாக எண்ணுவோம். அவன் அமைத்துக் கொண்ட உடல் என்று கோயிலை மதிப்போம். அத்தகைய மதிப்பு வந்தால் ஒருவர் குறை கூறினாலும் அந்த உடலில் வீட்டிருக்கும் ஈசனான அந்த நிலைக்கு அந்த உடலில் தீமை விளையாது. அவருக்குள் நல்ல உணர்வுகள் பெற வேண்டும் என்றினால் நமக்குள் அந்த பகமை என்ற நிலை உருவார். ஆகவே உயிரை கடவுள் என்று மதித்து அவர் உடலை கோயில் என்ற நிலையை மதித்தார். அவர் என்று குறையான செயலோ தவறான நிலைகள் வரப்படும் போது அதிலிருந்து அவர் மீள வேண்டும் என்ற நிலைகளை நாம் எண்ணினால் அந்த தவறின் உணர்வுகள் நமக்கு வராது தடுக்கவும் நாம் அவர்களுக்கு நல்ல நிலைகள் பெற வேண்டும் எண்ணினால் அவர்கள் எண்ணினால் அவர் உடலின் தன்மை வாழ்கிறது. இல்லை என்றால் அந்த ஈசன் வீட்டிற்கும் தவறு செய்தால் அந்த தவறின் தன்மை விளைந்து அவர் உடலுக்குள் அதை அனுபவிக்கும் நிலை வரும். ஆக அந்த உயிரான ஈசன் அது வீட்டிற்கும் ஆலயம் புனிதம் பெற வேண்டும் என்று நாம் எண்ணினால் நம் உடலான ஈசன் வீட்டிற்கின்ற ஆலயம் புனிதம் பெறுகின்றது. நமக்கு அந்த அருள்படி பிறவில்லா நிலை அடைகின்றன. இல்லை என்று பிடிவாதமான நிலைகள் அது ரசித்து சுவித்து பிறருடைய துன்பத்தை ரசித்துக் கொள்ளும். அதை எடுத்தால் அவன் அடுத்த பாம்பின் பறவையை பரப்பான். இருளின் மூழ்குவான், விஷத்தை பாய்ச்சுவான், உடலை உணவாக உட்கொள்வான். அதே இதை போல துன்புறுத்தி புலியாக அது மற்றவை உணவாக உட்கொள்ளும். அசுர உணவு கொண்டு செல்லும். ஆனால் ஒன்றை கொண்டு வசித்தாலும் ஆனால் அதற்கு சிறு காயமாயிட்டால் நடக்க முடியாது என்றால் அது இறக்கும் வரையிலும் நரக வேதனை ஏற்படும். ஆகவே அதை மீட்டுக் கொள்ளும் நிலை இல்லை. ஆகவே நாம் மனிதன் நாம் மாற்றிக்கொள்ளும் நிலைகளும் எத்தனையோ வகை நிலை உண்டு. ஆகவே நாம் இந்த சொர்க்க பூமியான இந்த நிலை சொர்க்க வாசல் என்ற உயிரின் தடை கொண்டு ஆக அருள் என்ற உணர்வை கூட்டி இந்த உயிரென்ற நிலை கொண்டு என்றும் ஏகாந்த நிலை பெற்ற இந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்திடும். அதே பிறவில்லா நிலை அடைந்திடும். இந்த உணர்வினை அனைவரும் பெற வேண்டும் என்று எண்ணினால் நாமும் அதை பெற முடிகின்றது. இப்போது அருள் வழியில் நாம் குரு காட்டிய நிலையை தியானிப்போம். நம் மூதாதைகளுடைய ஆன்மாக்களை வின் செலுத்தோம். அதன் வெளிகொண்டு நமக்குள் வாழ்க்கையில் இந்நேரம் கேட்டு வந்த உணர்வுகளை நமக்குள் வளர்த்து நாம் இந்த உலகில் பரப்ப செய்வது உலகம் நலம் பெறும். நம் உடலான உலகம் நலம் பெறும் என்ற நிலை கொண்டு நாம் தியானிப்போம். இப்போ இந்நேர வரையிலும் இதை உங்களுக்குள் பதிவு செய்தோம். இதை நீங்கள் எண்ணத்தால் எண்ணினால் அந்த துருவ மகிழ்ச்சியின் அரிசக்தியை நாம் ஏங்கி நமக்குள் பெற முடியும். இன்று உதாரணமாக எங்கோ அதிர்ச்சியுறும் செய்திகளை நாம் கேட்டால் அதே உணர்வின் நினைகொண்டு அன்று கூறா நமக்குள் நடுக்கமாகும். பின் அந்த உணர்வின் தன்மை வளர்ந்து விட்டால் தன் இனத்தை பெருக்கிவிட்டால் நடுக்க வாதமாக வந்துவிடும். இதை போன்ற நிலையில் இயற்கை நிலையில் நாம் நுகர்வதை தான் நம் உயிர் உருவாக்குகின்றது. ஆகவே இந்நேர வெல்லும் நமது குருநாதர் காட்சி அறவழியில் அகசின் இந்த உடலில் நின்று ஆக நஞ்சினை வென்று கணவனும் மனைவியும் வசீஸ்வரம் அருந்தது போன்று வாழ்ந்து நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இருமனும் ஒன்றி வாழ்ந்து இருவுயிரும் ஒன்றி வாழ்ந்து இரு உணர்வும் ஒன்றி வாழ்ந்து ஆக உணர்வினை ஒளியாக மாற்றி நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் அவனை பின்பற்றி சென்றோர் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளை நாம் பெறுவோம். இந்த வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றுவோம். ஆக ஆனந்த நிலை என்று பரமானந்த நிலை என்று அடைந்து கொண்டிருக்கும் அந்த நிலை நாம் 10வது நிலை என்ற நிலையில் ஏகாதசி ஏகாந்த வாழ்க்கை எருமை எழுப்பில்லாத நிலை ஏகாதசி என்று 10வது நிலை. அதை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று இயங்குவோம்.